எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான சேலஞ்ச். இது வரைக்கும் நான் வந்து பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லை. ஸோ இது வரைக்கும் பண்ணாத ஒரு சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கோம், லிக்விட் ஃபுட் சேலஞ்ச். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. நானே வந்து சாட் ஜிபிடியோட உதவியோட தான் இந்த வீடியோ பண்ண போறேன்னா பாத்துக்கோங்களேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு தெரியல, பட் ஐ டோன்ட் நோ வை ஏதோ ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப லோவா, ரொம்ப டல்லா. அதனால காலங்காத்தால வந்துட்டு இட்ஸ் அரௌண்ட் 6:45. ஓகேவா, நான் வந்து ஏன் தெரில அப்படியே நானே கிளம்பி நானே உட்காந்து எவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிக்கிறாலே கிடையாது நான். பட் ஓகே, இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நம்ம குஷியா மாறிடுவோம் நான் நம்புறேன். ஸோ சாட் ஜிபிடி கிட்ட தான் நான் வந்து இன்னைக்கு ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஏன்னா லிக்விட் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறேன் சாட் ஜிபிடி அப்படின்னு சொன்னா அவனே ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். அது எவ்வளவு ஈஸியா இருக்கு தெரியுமா? இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இது லைவா வந்து முதல்ல எப்படி நமக்கு ஐடியா கொடுக்குதுன்னு பாப்போமா? ஏன்னா இது சொல்றபடிதான் நீ நம்ம சாப்பிடவே போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம், ஹே சாட் ஜிபிடி, டுடே ஐம் கோயிங் டு டூ அ 24 hours liquid food only challenge for my YouTube video. Suggest me the food items. இப்போ அது என்ன சொல்லுதுன்னு பாப்போம். என்னவோ இதுவாகுது. ஓகே, ஓ மை காட். ஓ, அதுவே வந்து ஆக்சுவலி ஒரு லிஸ்டா கொடுத்துருது. மார்னிங், மிட் மார்னிங், லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, டின்னரு, ஃபுல்லா லேட் நைட். லேட் நைட் கூட இருக்கு, ஆட் பண்ணிக்கலாம் போலயே. வாவ், ஓ மை காட். ஸோ இந்த மாதிரி அது ஃபுல்லாக கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக நான் நினச்சேன் நம்ம எப்பவுமே வந்து மார்னிங் ஒன்று, லஞ்சு, ஸ்நாக்ஸ், டின்னர் 4 வேலை தானே பண்ணுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங், மிட் மார்னிங், லஞ்சு, ஸ்நாக்ஸு, டின்னரு, மிட் நைட் ஸ்நாக்ஸு, மொத்தம் 5 வேலை. 5 வேலையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுவே எனக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு ஒன்னொன்னுலயும் 5-5ன்ட்டு. நம்ம வந்து ஒன்னொன்னுலயும் 3-3 எழுதி என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சீட் மாதிரி ஒரு பவுல்ல வந்து குலுக்கி போட போறோம். ஸோ அக்கார்டிங் டு தட் நம்ம வந்து எடுக்க போறோம். அதுல என்ன வருதோ அதுதான் வந்து லஞ்சுக்கு என்ன, மிட் மார்னிங் என்ன அப்படின்னு வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மார்னிங்க்கு வந்து சீட் எழுதி பார்ப்போமா? ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்கேன். அண்ட் இதில் 3 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன இருக்குன்னு எனக்கே தெரியும். ஒன்று வந்துட்டு சின்ஸ் இட்ஸ் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங், ஏன்னா நம்ம மிட் மார்னிங் இன்னொன்று சாப்பிட போகிறோம். ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி, ஜூஸு, அப்புறமேட்டு கோகனட் வாட்டர், இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்துட்டு எது வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி வச்சிடுறேன், தெரியுமா? ஃப்ரேமில் இப்படி வச்சா தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுட்டு கண்ணை மட்டும் நானே எடுக்கிறேன். ஓகே, 1 2 3 விழுந்துச்சு. ஏதாவது உடைச்சிட்டேன், எங்க அம்மா என்ன சாவடிச்சிட்டாங்க. இதுதான். ஓகே, இது முட்டியில இருக்கதே பயமா இருக்கு கைஸ். நான் ஓப்பன்லாம் பண்ணல, நான் அப்படியே திருப்பியே காட்டுறேன். ஓகே ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு சீட்டு காஃபி வந்து இருக்குது. ஜக்கம்மா காஃபி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காஃபியோட வரைக்கும் Here we are with coffee. என்னோட வீடியோஸை ரெகுலரா பாக்குறவங்க, ரெகுலரா மிஸ் மிராக்கிள் என்னை பத்தி தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஐம் நாட் அ காஃபி பர்சன், ஐம் நாட் அ டீ பர்சன். எனக்கு மில்க்னாலே பிடிக்காது, ரெண்டுமே குடிக்க மாட்டேன். நான் எத்தனையோ வீடியோல சொல்லியிருக்கேன் எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. ஹாய், வாருங்கள் வாருங்கள். இங்க தட்டிடாதீங்க. ஹாய் சொல்லு. ஹே கைஸ், தட்டக்கூடாது. Hey guys, சரி ஓகே, அப்புறம் பேசலாம். போதுமா? சரி ஓகே கைஸ், சவுண்ட் வேற ஆப்போசிட்ல அதிகமா வருது. இவனும் வந்துட்டான், அதனால நம்ம வந்து காஃபியை முதல்ல குடிச்சிடலாம். சவுண்ட் கேக்குதா? காலங்கத்தால எல்லாரும் வேலைக்கு ஆப்போசிட்ல நீ வேற கத்தாதடா. ஆப்போசிட்ல பில்டிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கை. சவுண்ட் கேக்குது, இங்க உட்காந்து வீடியோ எடுக்க முடியல. உள்ள போயிடலாம். மனுஷனா நீ? பாவம் சித்தி, சிரிக்காத. உள்ள போயிடலாம் கைஸ். மைக் ஆஃப் பண்ணிட்டேன். எவ்வளவு சவுண்ட் வருதுன்னு மட்டும் பாருங்களேன்.
நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. சாவு சாவும்ல. இப்படி பார்க்க ஆன்ட்டி மாதிரி இருக்கிறேன்னா. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ஒரு கண்டென்ட் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் காலையில் இது பொறுப்பாக ஏஞ்சதுனால வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால வந்து அதுக்கு தான் இந்த லுக்கு பிரின்சிபல் ஆன்ட்டி அந்த மாதிரி. ஸோ அதை நான் ஷூட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மார்னிங் என்ன சொல்லுவாங்க, மிட் மார்னிங் என்ன ஜூஸ் என்ன லிக்விட் எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு பார்ப்போம். 1 hour later. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட் மார்னிங்க்கு வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதான் கதை. ஸோ ஹியர் வி ஆர் எல்லாமே வந்து எழுதி இதில் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இதில் என்னென்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். மிட் மார்னிங்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக என்னென்னா கேழ்வரகு கூழ்னு சொல்லுவாங்கள்ல அது, ஓட்ஸு, அப்புறமேட்டு வந்து ஸ்பைஸ்ட் பட்டர் மில்க், அதாவது ஸ்பைசியான மோர் அப்படி கொஞ்சம் இதில் இருக்குது. ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ரெடி 1 2 3 கண்ணை மூடிட்டேன். ஓகே, கை வேற இந்த இடத்துல கட்டாக இருக்குது கைஸ். அது என்னன்னு தெரியல, நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஓகே, வாட் இஸ் திஸ்? என்ன ஏன்னுட்டு எனக்கே புரியல. தலையில் ஸ்பைஸ்ட் பட்டர் மில்க். எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இது நல்லா இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் என்னன்னா 7 செத்த பழகா நான் காலையிலேருந்து சாப்பிடல. நான் நினச்சேன் சரி ஓட்ஸ் வரும், அதனால நான் வாங்கிலாம் வச்சுருக்கேன். மசாலா ஓட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. மேகி மசாலா டேஸ்ட்டில் இருக்கும். எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. அது வேறு நான் பேக்கெட் இல்லைன்ட்டு இப்போ ஆர்டர் பண்ணி வேறு வச்சுருந்தேன். வயிறு எப்படி நிறையும், காலையிலே எனக்கு அது பிடிக்கல. அதுதான் இப்போ இங்கேயே ஏதோ சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி நாக்கெல்லாம் கசக்குது. சி, இன்னைக்கு எனக்கு வயிறே பசி அடங்காது எதுவுமே. நான் போயிட்டு பட்டர் மில்கோட வரேன் கைஸ். இந்த ஸ்பைஸ்டு மோர்லாம் வீட்டில் பண்ணதே இல்லை, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் எடுத்துட்டு தென் அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வேறு எந்த மசாலாவும் கிடையாது, இதுதான் ஸ்பைஸே போல். அண்ட் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு அரைச்சா அவ்வளோதான், ஸ்பைஸ்டு பட்டர் மில்க் ரெடி. ஸோ ஹியர் இஸ் பட்டர் மில்க். ஐயோ, இது வேற கொஞ்சம் இது பண்ணணும் போலையே. ஆக்சுவலாக கைஸ் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்பைசியாலாம் போட்டதில்லை. வெறும் மோரை கடைஞ்சி உப்பு போட்டு குடிப்பாங்க. இந்த மாதிரி பச்சை கலரில் இதுக்கு எங்கள் வீட்டில் மோர் வந்ததே கிடையாது. என்னமோ அதுதான் வந்து ஸ்பைஸ் பட்டர் மில்காம். சும்மா எபிசோடுங்கிறேன். இன்னும் ஸ்குவிட் கேம்ஸ்லேயே இருக்கேன் நான். சும்மா வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன். இப்படி தான் பண்ணணும்னு சொன்னாங்க. குடிக்கலாம் முதல்ல, பசிக்கு. அருமை, இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இப்போ புரியுது இந்த கோயிலில் கொடுக்குற மோர். ஆக்சுவலி எங்கள் ஊரில் கோயிலெல்லாம் கொடுப்பாங்க சரியா. இது வந்து இந்த இஞ்சி அரைச்சு போறதுனால தான் இந்த டேஸ்ட் வருது போல. இப்போ அந்த டேஸ்ட்ல இருக்கு. என்ன ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னா அது வந்து நல்லா லெமனை புளிஞ்சு போட்டு கொடுப்பாங்க. அது போட்டுருந்தா வேற லெவல் போல. மம்மி ஒரு தெய்வ குழந்தைய பெற்றதுக்கு பெருமை பண்ணோம். எப்படி ஒரு டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. எங்க வீட்டுல இருக்குமே போட்டு குடிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்போதான் கோயில் டேஸ்ட் அப்படியே ஃபீல் ஆகுது. கொஞ்சம் சில்லுன்னு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நாங்கள் நிறைய போட்டு வச்சிருக்கேன். ஒரு இது ஃபுல்லா இருக்கு. இது சும்மா அழகுக்காண்டி ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 3 கிளாஸாவது அடிச்சாதான் எனக்கு ஓரளவுக்கு தாங்கும். இது என்ன சொல்றது, ஃபில்டர் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா நிறைய ரொம்ப சக்கையா மாட்டுது. எவ்வளவு குறை சொல்றேன், இல்லை லொடன்னு பேசினே இருக்கேன்ல, எனக்கே தெரியுது. ஆக்சுவலி என்ன சொல்லணும்னு வந்தேன்னா, இந்த கை வந்து கட் ஆகுது. இது நான் இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே தெரியுதா, கை வந்து இந்த சைடில் கட் ஆகுது. இது என்னத்துக்கு ஆகுதுன்னே தெரியல. எங்கள் அம்மா சொன்னாங்க உடம்பு ரொம்ப ஹீட்டானா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மாதிரி இந்த காய்கறி கட் பண்ணும் போது கட் ஆகிற மாதிரியே ஆகுது. ஆனால் நான் தான் காய்கறிலாம் நான் தான் கத்தியை பிடிச்சதே கிடையாது. ஆனால் இது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட்டானா வந்து ஸ்கின் அப்படியே வெடிக்குமா. ஐ திங்க் அப்போ நான் ரொம்ப ஹீட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து தானாகவே கையில் வந்து வெடிப்பு வருது. ரொம்ப வலிக்குது கைஸ். பார்க்க குட்டியாக தெரியுது, ஆனால் நல்லா ஆழமாக இருக்குது. நான் என்னங்க பண்ணேன், ஏன் எனக்கு இப்படிலாம் வருது? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து இது வந்து நம்ம செகண்ட் சேனலில் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்.
நம்மளோட சில்வர் பட்டன்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லா எழுத்துமே வந்து பாத்தீங்கன்னா உதிர்ந்து வருது. இந்த ஸ்டிக்கர்லாம் ஒரு மாதிரி பிஞ்சு போகுது தானாவே. ஸோ அதனால வந்து நானாவே வந்து புது ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா நம்மளால வந்து சில்வர் பட்டன் இன்னொன்று ஆர்டர் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ வந்து சைஸ் மாத்திட்டாங்க யூடியூப்ல. இது நான் முன்னாடி மிஸ் மிராக்கிள் பழசு வாங்கினது. ஸோ பெரிய சைஸா இருக்கு. இப்போ வரதெல்லாம் வந்து இவ்வளவுக்கு தான் வருது, இவ்வளோ ஹைட் தான் இருக்கு. செகண்ட் சேனலுக்கு வந்து இருக்கு, அங்க இருக்கு. ஸோ அது ரெண்டுமே வந்து சைஸ்ல ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. யாருக்கு தான் பெருசை விட்டு கொடுக்க மனசு வர சொல்லுங்க. ஸோ இது வேற வழி இல்லைன்ட்டு நானே வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிக்கர் வாங்கலான்னு வாங்கினேன். இதோ வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. கொஞ்சம் லைட்டா சைஸ் டிஃபரன்ஸ் இருக்குதான். பட் இருந்தாலும் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். இன்னும் ஒன்னொன்னா கட் பண்ணி இதில் ஒட்டிட்டு இருக்கேன். மற்றதெல்லாம் ஒரே லைனா ஒட்டிடலாம். பட் இது வந்து கொஞ்சம் பெரிய ஃபாண்டா இருக்கனால ஒன்னொன்னா கட் பண்ணி ஒட்டிட்டு இருக்கேன். எவ்வளோ முடியும்னு தெரியல. இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு லைனாவது முடிச்சுட்டு இதை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. சூப்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல்லாகவே. 4-5 வகையான சூப்ஸ். பிகாஸ் லஞ்சில் அண்டாண்டாவாக குடிக்கணும்னு நினைக்கிறேன். இதை கொஞ்ச நேரம் ஒட்டுவோம், அப்புறமேலே அதுக்குள்ளே டைம் ஆகிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ChatGPT, என்னோடைய விருப்பம் கிடையாது. ChatGPT வந்து லஞ்சுக்கு ஃபுல்லாவே வந்து சூப் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுது. அதுக்கு நிறைய அமெரிக்கன் டிஷ், டிஃப்ரெண்டா பேசல் விச்சர்ஸ் அப்படி இப்படி என்னவோ சொல்லிச்சு. எனக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாது. நாம என்ன பண்ணலாம், அதுல இருந்து ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணி ஒரு சிக்கன் சூப். எங்க அம்மா சைட்ல இருந்து முறைக்கிறாங்க, யார கேட்டு எழுதுற நீ? சிக்கன் சூப், மட்டன் சூப் சொல்லாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. மட்டன் 1 கிலோ 1000 தானா? 1000 ரூபாய் கூட பிள்ளைக்கு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. இப்போ வந்து ஒரு சிக்கன் சூப், அப்புறமேட்டு வந்து ஒரு வெஜிடபிள் சூப். வெஜிடபிள்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? ஐயோ அங்க பாத்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா எழுதிட்டேன். சரி ஓகே, வெஜிடபிள் சூப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழுதை இதெல்லாம் நமக்கு வரவே கூடாதுன்னு வேண்டிப்போ பருப்பு சூப், தால் சூப். சோ இதுல நமக்கு என்ன, ஏன் ஹேண்ட் ரைட்டிங் கோன்ல போகுது. சோ இதுல நமக்கு என்ன வருதுன்னு பாப்போமா? லஞ்ச் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. அந்த சிக்கனா பார்த்து அப்படி எடுங்க பாப்போம். எனக்கு எப்படி தெரியும்? தெரியும் எடுங்கள். என்ன கிட்டனாலும் 3 சீட்டு தான், சீக்கிரம் எடுத்தாங்கம்மா. ஐயோ இதை அப்படியே ஓபன் பண்ணுங்க. நான் மைக் வச்சிருக்கேன் கையில, கேட்காது. இவ்வளவு நேரம் நான் சூஸ் பண்ணேன், ஓரளவுக்கு நல்லதா வந்துச்சு. ஐயோ லைட் அந்த சைடு இருக்கு. ஆனா எப்படி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது வரல. வெஜிடபிள் சூப். நான் இதுக்கு தான் சொன்னது இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானான்ட்டு. இல்ல, கண்டிப்பா வெஜிடபிள் சூப் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு வேற வழி இல்லை. ஓகே, வெஜிடபிள் சூப் பண்ணலாம் கைஸ். வெஜிடபிள் சூப்பும் வீட்டில் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பாயிலிங் வாட்டரில் கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, கொஞ்சம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பரு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா சூப் ரெடி. ஸோ இயர் சூப் நல்லா ஆவி பறக்க இருக்கு. பயமா இருக்குமா? இந்த இது வேற ஆடுது, இப்படி ஆடுது. ஸோ எஸ் கைஸ், சூப் ரெடி ஆயிடுச்சு. சவுண்ட் எல்லாம் கேட்குதானே எனக்கு தெரியல, பட் நல்லா சூடா இருக்குன்னு மட்டும் தெரியுது. திஸ் இஸ் ஆர் வெஜிடபிள் சூப். எப்படி இருக்குன்னு பாப்போமா? நல்லா புகை வருது, அதுல தெரியுதானே தெரியல. மிளகு நல்லா தூக்கல். இருமுனா தழும்புதே. நல்லா காட்டமா இருக்கு. நான் சூப் இருக்கும்ல, அது மாதிரிதான் இருக்கு. நல்லா இருக்கு, பரவாயில்ல. வீட்டுல செஞ்சாலே அப்படி வந்துரும்ல, ஈஸி தான் போல சூப்பு. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நான் போயிட்டு இன்னொரு வீடியோ எடுத்துட்டு வந்துடுறேன். 1 hour later. ட்ரெஸ்ஸை கழட்டி மாட்டுறதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்பதான் வந்துட்டு வாட்ச் கலெக்ஷன் ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ வந்துட்டு ப்ராபப்ளி நீங்க நம்ம லிக்விட் சேலஞ்ச் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நாளே வந்து செகண்ட் சேனல் சாரு விளாக்ஸ்ல வந்து வந்துரும். ஸோ முடிஞ்சா போயிட்டு அதை பாருங்க. என்னோட எல்லா வாட்ச் கலெக்ஷன்ஸையும் வந்துட்டு அதுல வந்து போட்டிருக்கேன். அதுக்கு வேற ட்ரெஸ், ஏன்னா ஒரு வாரத்துல போடுற 2 வாங்க போகும் ஒரே ட்ரெஸ்ல இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு அது ஒன்று பண்ணியிருக்கேன். நவ் வி ஹாவ் டு என்ன பண்ணோம், நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்ல. ஆமா, ஸோ அதுக்கு நான் அப்பவே வந்து குலுக்கி வச்சிருக்கேன். இந்த வாட்டி நான் யாரையுமே நம்புறதா இல்லை கைஸ், நானே தான் எடுக்க போறேன். வெயிட், ஒரு கையிலேயே குலுக்கிட்டு எடுக்க முடியாது. இதை வந்து நம்ம என்ன பண்ணா இங்க வந்து பின் பண்ணிடலாம். இது கண்ணை மூடுறோம், அது உள்ள விடுறோம். இதான் ஐயோ காட்ட சத்தியமா பார்க்கல. உள்ள ஆக்சுவலி 3 ஆப்ஷன் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க். ரீசெண்டா ஆக்சுவலி வந்து சத்தியமா ChatGPT தான் இந்த ஐடியா கொடுத்துச்சு, ஸ்நாக்ல என்ன லிக்விடா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து ரோஸ் மில்க் வந்து கொஞ்சம் லைட்டா அது ஜெல்லிலாம் போட்டு சியா சீட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட ஒரு ஆசை. ஸோ ரோஸ் மில்க், அப்புறமேட்டு லஸ்ஸி,
அதுவும் எனக்கு அது பிடிக்கும் தான். அது அப்புறமேட்டு மசாலா டீ, அது சொல்லுச்சு ஸ்நாக்ஸுங்கிறதுனால. ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா? சத்தியமா பார்த்து எடுக்கல guys. சத்தியமா பார்த்து எடுக்கல guys. நிறைய இருக்கு. சத்தியமா பார்த்து எடுக்கல சீரியஸா பார்த்து எடுக்கல. இப்ப ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சாட்ஜிபிடில வந்து மேங்கோ லஸ்ஸி தான் சஜஸ்ட் பண்ணுச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, என்ன ரெகுலரா இன்ஸ்டால ஃபாலோ பண்றவங்க நம்ப மாட்டாங்க, வீட்டாளுங்களே நம்ப மாட்டாங்க. பட் சத்தியமா ஸ்கிரீன்ஷாட் இருந்தா நான் அட்டாச் கூட பண்றேன். சாட்ஜிபிடி தான் மேங்கோ லஸ்ஸியை வந்து சஜஸ்ட் பண்ணுச்சு. நான் தான் வந்து கூட கொஞ்சம் மானே தேனே பொன்மானே எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் வாட் இஃப் நமக்கு வந்து கிடைக்காம போச்சுன்னா, ஏன்னா கைஸ் நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிட்டேன், இது வந்து நம்ம சமைக்க போறது இல்ல, வாங்கிதான் சாப்பிட போறோம் அப்படின்ட்டு. ஸோ எஸ், இது வந்துட்டு மேங்கோ ஸ்ட்ராபெரி பனானா சாக்லேட். ஸோ இந்த மேங்கோ கண்டிப்பா வாங்குவேன். அம்மாவும் பாவம்ல, அம்மாக்கு ஏதாவது வாங்கணும்ல, அதனால நான் வந்துட்டு ரெண்டு லஸ்ஸி வாங்க போறேன். இருந்தாலும் மில்க் ஷேக் வந்திருக்கலாம். எனக்கு மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும் கைஸ். எங்க அண்ணனை வேற வர சொல்லி இருந்தேன். இங்க அண்ணா நகர் கிட்ட வந்து ஒரு தாத்தா ஒரு சின்ன ஒரு ரோடு குட்டி இடத்துல ரோடு கார்னர்ல வச்சிருப்பாரு. வேற லெவலா இருக்கும். ரோஸ் மில்க்கும் நல்லா இருக்கும். பிஸ்தா ஃபிளேவர்லயும் ஒன்று போடுவாரு, செம்மையா இருக்கும், ஜெல்லி எல்லாம் போட்டு. அது பிளான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. பட் இதுவும் செம்ம ஐடியா தான், இதுவும் சூப்பரானது. வந்துச்சா? வா, என்னமா வேகுது, கேமரா கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகே. ஸோ ஆக்சுவலி கைஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா 2 வாங்கியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் லஸ்ஸியும் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பெருசா நிறைய குடிச்சது கிடையாது. ஐ மீன் மேங்கோ ஃபிளேவர் தான் எப்பவுமே லஸ்ஸினா குடிப்பேன். சங்கி வாங்கி கொடுப்பா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு, மற்றபடி லஸ்ஸி நான் ட்ரை பண்ணது கிடையாது. இந்த மேங்கோ லஸ்ஸி எனக்கு பைத்தியம் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, நான் வந்து கூகுள் ஆஃபீஸ் போயிருந்தேன் தெரியுமா, ஒரு பெங்களூர் ட்ரிப் 2-3 மாசம் முன்னாடி போயிருப்பேன். அங்க நான் தங்கியிருந்த ஹோட்டல் ரூம் கீழே வந்து ஒரு லஸ்ஸி ஷாப் இருந்துச்சு. அங்க மேங்கோ லஸ்ஸி குடிச்சு எனக்கு தி மோஸ்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எங்க அக்கா எனக்கு பழக்கப்படுத்தினா, அப்ப எனக்கு நாக்குல வந்து டேஸ்ட் நிக்கல. பட் அப்போ வந்து இது ரொம்ப எனக்கு அப்படி கிரேஸ் ஆயிடுச்சு. அடிக்கடி என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து நான் இதை போட்டிருப்பேன். ஆனா அன்னைக்கு வந்து நான் ஸ்ட்ராபெரி லஸ்ஸியும் குடிச்சேன், அங்க சூப்பரா இருந்துச்சு. பட் ஸ்டில் அன்னைக்கு 1.5 நாள் தான் தங்கினேன். ஆனா 5 லஸ்ஸி வாங்கி குடிச்சேன். இதுல வர நான் ஆல்மோஸ்ட் ஒரு டே ஃபுல்லா நான் ஆஃபீஸ்ல இருந்தேன், கூகுள் ஆஃபீஸ்ல. அப்ப எவ்வளவு நான் ஃப்ரீக்வெண்டா குடிச்சுட்டே இருந்திருப்பேன்னு பாத்துக்காங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு லஸ்ஸி பைத்தியம். அங்கேயும் வந்து நான் ஸ்ட்ராபெரி லஸ்ஸியும் குடிச்சேன். நல்லா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. பட் என்னமோ தெரியல, மேங்கோ தான் டாமினேட்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ட்ரையே பண்ணல. இன்னைக்கு ஏதோ தோணுச்சு அந்த ஸ்லாஷ் எழுதும்போது முன்னாடியே, சரின்னு இன்னைக்கு வந்து இது 2 வாங்கினேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு கலை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இதை குளிக்கிடணும். குளிக்கிட்டு இந்த மேல இருக்கிற இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிடணும். இந்த கை வேற ஐயோ வலிக்குதே. ஓப்பன் பண்ணிடணும். பண்ணிட்டு நான் என்னத்தமா பண்ணுவேன், இதை வந்து எடுத்துருவேன். இதை வந்து இது இப்படி சுத்தி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு, ஓ மை காட், ஆனா எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ஓவர் எசன்ஸ் நினைக்கிறேன். டேஸ்ட் இல்ல, செம்மையா இருக்கு. ஓ மை காட். இதுல வந்து நம்ம இப்போ வந்து உள்ள போட்டுடணும். போட்டாச்சா? இதுக்கப்புறம் இதை வந்து இதுக்குள்ள போட்டுடணும். போட்டுட்டு மூடிடணும். கீழே வச்சு மூடுறேன், இங்க வச்சு மூட முடியல. சவுண்ட் கேக்குதா? கேட்காது, மைக் போட்டிருக்கேன், அதனால பெருசா கேட்க வாய்ப்பு இல்லை. So here we go. Oh my god, ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. ஆனா அந்த எசன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெரியுது எவிடென்ட்டா. இருந்தாலும் என் மேங்கோ லஸ்ஸி செல்ல குட்டி மாதிரி இல்ல பாருங்க, நிறைய ஜெல்லி ஆட் பண்ணிருக்காங்கல்ல. இப்ப இறக்குறேன் பாருங்க என் தலைவனை. மம்மி நாங்க இது உங்களுக்கு வா, கொஞ்ச நேரம் இங்க நின்னா முடியல. சியர்ஸ். சம்டைம்ஸ் இது அப்படியே இதுவா ஊத்துவானுங்க, சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியா ஊத்துவானுங்க. ஏதோ ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ட்ரை பண்ணுவோமா? நான் சீரியஸா சொல்றேன், நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். ஃப்ரைட் இல்ல, நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். லஸ்ஸி ஷாப்ல மேங்கோ லஸ்ஸி 99 rupeesக்கு போட்டிருப்பாங்க. ஸ்விக்கில ஜொமேட்டோலாம். தயவு செஞ்சு வாங்கி இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு நல்லதா சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி நம்மளுடைய நொங்கு மாம்பழ ஜூஸ் கமெண்ட்ல வந்துட்டு எல்லாரும் ட்ரை பண்ண சமையல் சொன்னீங்க, அதே மாதிரிதான் இது சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மேங்கோ பிடிக்கும்னா இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் கைஸ், வீடியோ போட்டாச்சு, கடமைகள் முடிஞ்சது. அண்ட் சத்தியமா வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன். அந்த இதுல வந்துட்டு அந்த ஒரு ஆக்சுவலி வந்து தங்கச்சி வருவா, அக்கா வந்து சாப்பிட்றது வந்து டக்குன்னு ஒழிச்சு வைக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட், ஓகேவா? அதை ஷூட் பண்ணி அதில் அப்படியே வந்து பாதி வந்து இன்ஸ்டா கடை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அது ஒரு கண்டென்ட். ஏன்னா அதை ஒழிச்சு வைக்கணும் சாப்பிட்றது அப்படிங்கிறது போது சாப்பிட்டுட்டேன். அது வந்து சத்தியமா வந்து பிளான் பண்ணல. எனக்கு என்ன சொல்றது, நீங்க உருட்டு அப்படின்னு நினைப்பீங்க. ப்ராமிஸ்
ஐ நெவர் மீன் இட். ஓகே, சத்தியமா வந்து என்னடா இது இவ்வளவு பண்ணிட்டு மண்டை மேல இருக்கிற கொண்டே மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, ஃபைன் ஃபைன், சாரி கேட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, வேணும்னு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் எடிட்டிங்ல வச்சிருக்கவே மாட்டேன்ல. அதனால நான் வந்து ஒரு நல்ல பொண்ணுங்கிறத இப்ப நான் நிரூபிக்க விரும்புறேன். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா டின்னர். ஸோ டின்னருக்கு வந்துட்டு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாப்போமா? டின்னர்ல எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. எது எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா சமைக்க போறீங்களா? சமைக்க போறீங்களா? அப்படியே ஓபன் பண்ணி கைஸ், அந்த ஷார்ட் எடுக்கும்போது மைக் வந்து என் கையில இல்லை கைஸ், அதனால சவுண்டே கேட்கல. பட் ஸ்டில் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்மூதி தான் பண்ண போறோம். எந்த ஒரு ஃப்ளேவரும் முடிவு பண்ணல. நான் இப்போதான் போய் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்க போறேன். எது கொஞ்சம் ஈஸியா இருக்கோ, உருட்டாதீங்கம்மா பார்த்துட்டேன், எது ஈஸியா இருக்கோ, எது நம்மளால பண்ண முடியுமோ, கொஞ்சம் பட்ஜெட்ல இப்போ இருக்கிற பொருளை வச்சு எது பண்ண முடியுமோ அந்த உருட்டாதீங்கம்மா பாத்திரத்தை, அந்த ஸ்மூதி தான் பண்ண போறோம். வாங்க பார்ப்போம். இது வந்து டேட்ஸ் சாக்கோ ஸ்மூதி. ஸோ ஆக்சுவலி பால் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம், அப்புறமேட்டு கேஷ்யூநட், பாதாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அள்ளி போட்டு அந்த பாலை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். ஐயோ சாக்கோன்னு சொன்னல, சாக்கோ பவுடர் போட மறந்துட்டேன். அதுவும் அப்புறம் தேவையான அளவு சக்கரை. கிட்டத்தட்ட 2 minutes 20 seconds சம்திங் பேசியிருக்கேன். இதில் வந்து மைக் அந்த போர்ட்டர் வந்து கரெக்டாக இருக்குது. மைக்கை வந்து எடுத்து உள்ள வச்சுட்டேன். ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகல. லைக் முன்னாடி ஒன்று பண்ணதுமா, அதுலையாவது மைக் எங்கேயோ கனெக்டடில் இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு லைட்டாக சவுண்ட் கேட்டுச்சு. இது மைக் எடுத்து பேக் பண்ணியாச்சு. ஆனால் இது பண்ணியா, ஐ மீன் என்ன சொல்லி புரிய வைக்கிறேன் எனக்கு தெரியல. என்கிட்ட வேற ஜூஸ் இல்லைங்க, குடிச்சிட்டு அதுலேயே என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த சேலஞ்ச் முடிஞ்சு போச்சு போங்க. நான் இதுக்கப்புறம் மிட் நைட் ஸ்நாக்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் அதை சொல்லியிருந்தேன். இதோட நான் காலையை மூடிட்டு போகிறேன். நீங்கள் இப்படிலாம் நீங்கள் அசிங்கப்படணும்னு நினச்சி கூட பார்க்கல. குட் நைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கிளம்புறேன். பாய் பாய்.